ஹாய், டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நமக்கு என்ன எக்ஸாம்னா ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 8/2/2025. 2025 ரீசெண்டாக கனெக்ட் பண்ண தமிழ் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். இஸ்மத் சந்நியாசி வீரமாமுனிவர். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஸோ தமிழுக்கு கருவூலமாக யாருடைய நூல் கேட்குறாங்கன்னா பெருஞ்சித்திரனார் நூல் கேட்குறாங்க. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்னும் நூலை படைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. பொறுத்துக. ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் சோகவனம். கி ராஜநாராயணன். ராஜநாராயணன் நிலைநிறுத்துதல். ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். ஸோ அப்படியே நமக்கு ரிவர்ஸில் வருது. 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு, அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம் புரவி நாட்டியம் என்னும் பெயர்களிலும் அழைப்பர். ஆன்சர் பொய்க்கால் குதிரை ஆட்டம். கவிஞர் சு. செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? சுதந்திர தாகம். இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் பாரிமலைக்கொடி. அப்போ மற்ற மூணுமே கண்ணதாசன் அவர்களுடைய நூல்கள். இயேசு காவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, சேரதாண்டவம். உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். ஸோ சிலபஸ் நியூ சிலபஸ் நமக்கு பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குவர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுருங்க. உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி பாரதிதாசன். அடுத்து, பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக அவர்களுடைய நூல் தான் பொதுமை வேட்டல். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். 1863. இது நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்துருப்போம். பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். ஸோ லைன்ஸ் நம்ம எதனா பார்த்தா கூட அந்த லைன் எதோட ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி அது மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1972 முதல் 1978 வரை. 72 to 78. உவமணி என்ற சொல்லின் பொருள் மணமலர். உவமணி மணமலர், ஸ்மெல்லாக இருக்கிறத மணமலர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் காவியதரியம். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் காரைக்குடி. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி ராஜநாராயணன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி யார் வருவா? சூடாமணி அவர்கள். வட்டார வழக்கில் கதை எழுதுறது அவர் யார் வருவா? கி ராஜநாராயணன். கீரான்னு சொல்லுவோம்ல, கி ராஜநாராயணன். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் டேஷ் என்னும் அழைக்கப்படும் கலை முறையே. ஸோ 2 கொஷின் கம்பைன் பண்ணி ஒரே கொஷினே கேட்குறாங்க. ஸோ 2த்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது என்னென்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். ராஜஸ்தானை கச்சிக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் நவ இந்தியா இதழில் பணியில் இருந்தார். இது எல்லாமே புக்கில் நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி நூலை வெளியிட்டவர் வாணிதாசன்.
தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? பாரதியார். பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் சிங்கவல்லி. கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் சிங்கவல்லி. ஸோ சிங்கவல்லின்றது உண்மையான பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் நாடு. பகைசெய் நெஞ்சமும் பற்றலும் மொன்றுற என்னும்வாறு இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றுவர் கெல்லட். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சாமுவேல் பெப்பூஸ். நமக்கு வந்து இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை தான் ஆனந்தரங்கன். ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. உலக நாட்குறிப்பு வந்து சாமுவேல் பெப்பூஸ். இங்கே 3 கூற்று கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். கூற்று 1, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கரெக்ட். ஆத்தர் யாருன்னா இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று பெயரும் உண்டு. ஓகே, அதுக்கு வந்து பண்பாட்டு வரலாற்று காப்பியம் சொல்லிட்டு வேறு பெயரும் இருக்குது. பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஸோ கொடுத்துருக்க 3மே வந்து நமக்கு வந்து கரெக்ட். 1, 2, 3 3மே வந்து சரி. 3ம் சரி. பொறுத்துக. குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமலிசை ஆழ்வார் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். ஸோ இது வந்து ஓல்டு சிலபஸ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. எதுக்கும் வந்து நமக்கு பிவைக்கில் இருக்கிறதால நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. யாருக்கு வந்து என்ன அந்த ஆயுதம் சொல்கிறாங்க, கருடம் சக்கரம் வில் யாருக்கு வருதுன்னு பார்த்துருங்க. 2, 1, 4, 3. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே கூறியவர் திருமூலர். ஸோ இந்த லைன் யாருடையதுன்னா திருமூலர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலம் ஆளுகையை பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்தினை உண்டு உணவிலங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் பட்டினத்தார். ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து 3 சித்தர் கொடுத்துருக்காங்க. பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் தொழில்பாட்டு. ஸோ அவங்கவுங்க என்ன தொழில் செய்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடுற பாட்டு தான் தொழில்பாட்டு. பொருத்தமானதை தேர்வு செய்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குறது 1 சரி, 2 சரி, 3 சரி. 3மே சரி தான் கொடுத்துருக்காங்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மன் சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகளிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஸோ இங்கே யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் நேம் ராவணன், திருமால், பிரம்மன், சிவன். அடுத்து தன்னை பற்றி அவரை பற்றியும் ஊரை பற்றியும் பாடியிருக்கார். நெக்ஸ்ட் கொஷின். பிறவியில் வேடர் குலத்தலைவன் முருகன் என்னும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு குயில்பாட்டு. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பதசாகித்தியங்கள். அழகிய சொக்கநாதர். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். வம்ப வளந்தீரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்குக நாடுக செங்கீரை. பிள்ளைத்தமிழ் நூல் வகை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். சரி, நமக்கு ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்கும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை கலிவெண்பா. ராஜராஜ சோழன் உலா கலிவெண்பா. திராவிட வேதம் திருவாய்மொழி. வேளாண் வேதம் நமக்கு என்ன வரும்? நாலடியார் வரும். இரும்போந்தோட பொருள் என்னன்னா பருத்த பனைமரம். சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைந்ததாய் சண்பகம் பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? சூடாமணி பாண்டியன். ஸோ 10th வந்து திருவிளையாடல் புராணம் பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருப்பாங்க அந்த பாண்டியருடைய பேர் என்னென்னா சூடாமணி பாண்டியன்.
பண்பாட்டு வரலாற்று காப்பியம் மணிமேகலை. ஸோ மேலே தான் வந்து ஒரு 3 கூற்று கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. அதில் வந்து இந்த லைன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ன மணிமேகலை, அது கரெக்டுன்னு தெரிஞ்சதை இது நம்ம கரெக்டாக போட்டிருக்க முடியும். அது தப்பு நீங்கள் நினச்சிருந்தீங்க இது நம்ம சிலப்பதிகாரம் சிவசிந்தாமணின்னு போட்டிருப்போம் கரெக்டாக. ஆக்குவதில் ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவதில் ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் போக்குக, காக்குவதெனில் விரதம் காக்கவே. யசோதர காவியம். நமக்கு 8th வந்து இந்த பாடல் இருக்கும். நியூ புக்கில் பாடல் பாருங்கள். அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள். ஸோ நமக்கு அறம் என அந்த லைன் வந்தாலும் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் முறையும் வந்தால் எதுனா மணிமேகலை தான். ஆன்சர் மணிமேகலை. எடா ஆர் போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. கலித்தொகை. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருதல் கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கொண்ட 10 பாடலின் தொகுதி மறுதரவு 10. மறுதரவு 10. கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் பெருங்குன்றூர் கிழார். பெருங்குன்றூர் கிழார். பாவகை கண்டறிக. இங்கே கொடுத்துருக்கிற பாடல் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும் சிந்தடி வஞ்சிப்பா. கம்பராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? 16 படலங்கள். கிஷ்கிந்த காண்டத்தில் வந்து 16 படலங்கள் உள்ளன. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுயிர் தீண்டல் கூடுமோ யார் யாரிடம் கூறியது? சீதை அனுமனிடம் கூறியது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் ஔவையார். ஸோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த லைன் யாருடையது? ஔவையார். திருக்குறளை வந்து புகழ்ந்து கூறியிருப்பாங்க. எண்ணூலின் செய்யுளில் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது முதுமொழி காஞ்சி. ஸோ இது கூட நமக்கு வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதுமொழி காஞ்சி இப்போ நியூ சிலபஸ்லேயே இருக்குது. ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் முதுமொழி காஞ்சி. 2 கூற்று கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கூற்று 1 யாப்பருங்கலக்காரிகை உறுப்பு செய்யுள் ஒழிவு என்னும் 3 இயல்களால் ஆனது. ஸோ கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது வந்து தவறு. தண்டி அலங்காரம் தான் நமக்கு காவிய தரிசனம் தழுவி வந்து தண்டி எழுதியிருப்பார். ஸோ 1 கரெக்டு, 2 வந்து தவறு. பொறுத்துக. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள் 3. ஏனை 2 மொருங்கு செய்க பொருளை செருன செருக்கருக்கும் எய்தற்கரிய கூறியதில். ஸோ திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அருணினும் இன்பமும் மீனும் திறனணிந்து தீதின்று வந்த பொருள். குறள் தெரிஞ்சது நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ண முடியும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரள விடல். 3, 4, 1, 2. ஸோ இது வந்து தகுதி தேர்வு தான். என்ன சிலபஸ் இது ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் நம்ம நியூ சிலபஸ் ஈஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக இது மாதிரி இதை வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்க்கறது நல்லது. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் சதுர் அகராதி. சதுர் அகராதி. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பள்ளியில் உள்ள இப்பாடல்களில் கவிப்பு வேலை என்பது கருமார் கொல்லர் தட்டார் குறிக்கும். கருமார் கொல்லர் தட்டார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். அடி மோனை எழுதுக. அடி மோனை கேட்டிருக்காங்க. அடி இது ஒரு அடி, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி. மோனைன்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கணும் கரெக்டாக. இப்போ உண்டி உண்டி. பிழையை கண்டறிதல் எருது வண்டியை இழுத்தது. ஸோ எருது வந்து நமக்கு வந்து அக்ரிணையில் வரும்போது அது இழுத்தது அப்படி தான் சொல்ல முடியும். இழுத்தனா இங்கே எருதுகள் கொடுத்ததுனால இழுத்தனன்னு வரணும். கரெக்ட் ஆன்சர் வந்து எருது வண்டியை இழுத்தது. அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இணைந்து ஒன்றி வர தொடுப்பது ஏபு தொடை. லாஸ்ட் நமக்கு ரைமிங்காக வர்றது வந்து ஏபு தொடை. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் செய்தல். ஸோ கல்லில் நார் உரித்தல்னா ஆராய்ந்து பாராமல் செய்தல். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. பயின்று வரும் மோனை முற்று மோனை. இது என்ன மோனை நமக்கு வந்து முற்று மோனை. முற்று மோனைனா நமக்கு எல்லாமே வந்து சேமாக இருக்கணும். 1, 2, 3, 4 காக்கா எல்லாரும் சேமாக்கா. இது வந்து முற்று மோனை. இலக்கண குறிப்பு விதையாமை உரையாமை. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதால எதிர்மறை தொழிற்பெயர்கள். மயில முடியுது, அப்போ எதிர்மறை தொழிற்பெயர்கள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இப்பழமொழி உணர்த்துவது சோம்பல். சோம்பலாக இருக்கிறதா குத்துக்கல்லுக்கு வந்து குளிரும் தெரியாது வெயிலும் தெரியாது, இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதோட மீனிங் என்னென்னா சோம்பலை குறிக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆ ஆனா என்னென்னா பசு. தூ உன்
கோ தலைவன், ஐ அரசன். சரி, கோ அரசன், ஐ தலைவன். 2413. கான் நடை பொருள் தருக. காட்டுக்கு நடத்தல். கான்னா காடு, நடை நடக்கிறது, காட்டுக்கு நடத்தல். வழுநிலைகளை பொறுத்துக. செழியன் வந்தது. செழியன் வந்ததுன்றது திணை வழு. செழியன் வந்தான்னு சொல்லி வந்திருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு ஆண்பால் தானே, வந்தான் வந்திருக்கணும். இது என்ன திணை வழு. கண்ணகி உண்டான். உண்டான் வரலாமா? தவறு. உண்டாள். அவங்க ஒரு பெண் பால்மா. இப்போ இது என்னது? பால் வழு. வந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே உயர்திணையை வந்து அக்ரணையாக சொல்லியிருக்கா, அதுதான் திணை வழு. ஆண்பால்னு கொடுத்துருக்காங்க கண்ணகி. எப்போ பால் வழு. நீ வந்தேன், நீ வந்தாய். இடம் முன்னிலை, இந்த முன்னிலை படர்க்க அதில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. தன்மை முன்னிலை. நீ வந்தாயின்னு வரும், வந்தேன்னு கொடுத்துருக்காங்க. நேற்று வருவான். நேற்றுனா ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டாங்க கரெக்டாக. நேற்று வந்தான்னு சொல்லியிருக்கலாம். நேற்று வருவான் அது எதிர்காலத்தை குறிக்குது கரெக்டாக. அப்போ இது என்ன வழு? கால வழு. 4312. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இளமையில் கல். இளமையில் கல், முதுமையில் இன்பம். ஸோ சின்ன வயசில் படித்தா நமக்கு முதுமையில் என்ன இருக்கும்? இன்பமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. ரொம்ப வந்து ஃபேமஸானது. படித்தவங்ககிட்ட நம்ம சொல்லாடாதே சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ எல்லாமே வந்து கல்வியின் சிறப்பு சொல்கிற மாதிரி வந்து என்ன பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 3412. அடுத்து எதுகை, மோனை, ஏபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை வந்து கொடுத்துருக்காங்க. அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய். இப்பாடல் அடியில் அமைந்து எதுகை சொற்கள். எதுகை என்ன கேட்டிருக்காங்க? அழியா, ஒழியா. அப்போ எதுகை என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுகைன்னா என்னென்னா செகண்ட் லெட்டர் சேம் ஆகணும். ழீலி இங்கே சேம் ஆக்குறதால அழியா ஒழியா தான் வந்து கரெக்டு. மோனைனா ஃபர்ஸ்ட்டு, ஏவுனா நமக்கு ரைமிங்கில் முடியணும். கண்ணினை காக்கும் இமை போல. இதோட மீனிங் என்னென்னா உடனிருந்து பாதுகாக்கிறது. ஸோ கண் எப்படி நம்ம இமையை வந்து அதை கூடயே வந்து பாதுகாக்குதோ அது மாதிரி அதோட மீனிங் தான் இங்கே இன்டெரக்டாக வந்து உணர்த்துது. பிறவினை வாக்கியமாக மாற்றுக. அவன் திருத்தினான். அதோட பிறவினை வாக்கியம் அவனை திருத்தினான். அவனை திருத்தினான். இன்னொருத்தரை வந்து திருத்த வச்சாங்க, அதுதான் அவனை திருத்தினான். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். இது வந்து நார்மலாக வந்து என்ன ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, தொடர் வாக்கியம். அடுத்து செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுங்க. கருத்தை பதிவு செய்தான். கருத்தை பதிவு செய்தான். ஸோ செய்வினை வந்து என்ன மோஸ்ட்லி வந்து ஐ வந்து நமக்கு வெளிப்படையாக வர மாதிரி வரும். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர். உருதுயர். உருதுயருடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உருதுயர் வினைத்தொகை. பகை கொள்ளல். பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. அறுகோணம். அறுகோணம் எவ்வகை பெயர் சொல்? வடிவ பண்பு பெயர். அறுகோணம். கோணம் அது ஒரு ஷேப்பில் வந்து வடிவத்தை குறிக்குது. வடிவ பண்பு பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரரோட நாடில் என்னன்னு சொல்லுவாங்க? குடநாடு. சரியான அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு. உ, ஏ, மா. அடுத்து வேர்ச்சொல் வாழ். வாழை வந்து நம்ம தொழில் பெயராக ஆக்கணும். வாழ்க்கை. கையின்னு முடிஞ்சிருக்கா. இது வந்து நமக்கு வந்து ஒரு தொழிற்பெயர் ஒரு விகுதி. ஆசம் தா ஆண் முன்ற பெயரச்சமில் வரும். தூண் முன்ற வினையச்சமில் வரும். வாழ்ந்தான் வினையாளனின் பெயரில் வரும். ஸோ இங்கே வந்து வாழ்க்கை தான் வந்து தொழிற்பெயராக வந்து இருக்குது. உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உலகு. ஸோ இது உலகா உலகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வானம், வானம் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒளி வேறுபாடு இருக்குது. 2 சொல்லி நான் வந்திருந்தால் இது நமக்கு வானம்னா நம்ம வந்து ஸ்கையை சொல்கிறது. ஆகாயம் 3 சொல்லி நான் வந்தால் வெடியை குறிக்கிறது. ஆகாயம், வெடி. கன்விக்ஷன் இது தமிழ் சொல் தண்டனை. கன்விக்ஷன் தண்டனை. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று வீசியது. காற்று அடுத்ததுன்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்க சொல்கிறது கரெக்டான மரபு. காற்று வீசியது. பொருந்தா சொல்லை கண்டறி. காஞ்சிப்பா. ஸோ காஞ்சிப்பான்னு ஒரு பாவை கிடையாது. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, ஆசிரியர் பதவி காஞ்சிப்பா கிடையாது, பொருந்தாதது. அடுத்து பொருந்தா சொல் மூதூர் தொழிற்பெயர். மூதூர் நமக்கு எதில் வர? தொழிற்பெயரில் வராது. ஸோ கூட மூடு பனை வினைத்தொகை கரெக்டு. வெந்து வினையச்சம் கரெக்டு. தடவரை உரிச்சொல் தொடர் கரெக்டு. மூதூர் நமக்கு எல்லோரும் முதுமை கூட்டல் ஊர் வரும். ஸோ இப்போ பண்பு தொகையில் வரும், தொழிற்பெயர் வராது. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக. இடைச்சொல் தொடர். நிலைமொழி இடைச்சொல் தொடர். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. ஸோ நமக்கு வந்து இது புறத்துணையில் கொடுத்துருப்பாங்க, அகத்துணையில் கொடுத்துருப்பாங்க. மாதங்கள் அதோட பருவங்கள் கொடுத்துருப்பாங்க. கார்காலம் வந்து எந்த மாதத்துக்கு உரியதுன்னா ஆவணி புரட்டாசி.
நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நாககுமார காவியம். ஸோ நாகபஞ்சமி நாககுமார சேமாக இருக்குது. பொறுத்துக. சிலம்பு நமக்கு வந்து எங்கே அணிவாங்க? காலில் அணிவாங்க. குழை வந்து காதில் அணிவது. சுட்டி நெத்தி சுற்றி எப்படி இப்போ நெற்றியில் அணிவாங்க. அரஞ்சான் கயிறு இடையில் அணிவது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. 3, 4, 2 இது நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் சிலப்பதிகாரம்ல கொடுத்துருப்பாங்க. சார் 10th ஸ்டாண்டர்டில் பிள்ளைத்தமிழ் பாடலில் கொடுத்துருப்பாங்க. பொறுத்துக. பாரதி நாளை வருவான். இது என்ன தொடர்னா ஒரு செய்தி தொடர், ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ செய்தி. எவ்வளவு உயரமான கோபுரம். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். அது வந்து நமக்கு உணர்ச்சி ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்களா. கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் தன்வினை தொடர். ஆன்சர் 2, 4, 1, 3. வினாவை கண்டறி. கடைக்காரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் கொழல் வினா. ஸோ நம்ம போய் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பொருளை வேண்டி கேட்குறது வந்து கொழல் வினா. வட்டம் இப்பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். ஷேப்பு அதெல்லாம் வந்து நம்ம குறிக்கிறது வந்து பண்பு பெயர். டேஸ்ட் அதெல்லாம் வந்து சொல்கிறது பண்பு பெயர். சரியான அகரவரிசை. கடும்பு, கூத்தர், வைரியம், வெந்து, வேவை. ஆன்சர் கா, கூ, வா, வே. ஆப்ஷன் பி. வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் புல். வைக்கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புல். நெக்ஸ்ட்டு. சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். எதிர்மறை சொல்லலாம். அப்போ விரும்பியவள் அல்லல்னு சொல்லிட்டு லாஸ்ட். அப்போ இங்கே எல்லாமே வந்து அல்லல் அல்லான்னு கொடுத்துருக்கு. அல்லில் அல்லோல். ஸோ இங்கே மணிமேகலைன்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் பர்சனை தான் சொல்கிறாங்க. ஒருமையில் சொல்கிறது. இது வந்து அல்லல். விசனம் என்னும் சொல்லி எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. விசனம்னா கவலை துன்பம். ஸோ இங்கே கவலை துன்பம் எல்லாமே இருக்குது. அதிலே தெரிஞ்சிச்சு. அப்போ ஆப்போசிட் நமக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஓகே, இதோட வந்து இந்த ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய 100 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரோடைய PDF நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.